சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ். நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட பணம் தமிழக அரசு அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கனமழை மற்றும் லாரிகள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகள் நிலத்தில் தேங்கி விவசாயிகள் கவலையை சந்தித்துள்ளனர். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. மேலும் நாகை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் தீவிரமாக. நாகை மாவட்டத்தில் உள்ள 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிகள் முழுமையாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை நாகை விவசாயிகளுக்கு 183.19 கோடி ரூபாய் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு இது முக்கிய முயற்சியாகும். அதன்படி மேலும் திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களிலும் நடவடிக்கையாக. திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கொள்முதல் பணிகள் தாமதமின்றி நடைபெறுவதால் விவசாயிகள் பின்னணியில் இருந்து மீண்டும் தங்களது விளைச்சல் செலவுகளை ஈடு செய்து வருகின்றனர். இது அரசு வைப்பு கொள்முதல் திட்டத்தின் திறனை வெளிப்படுத்துகிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து பயனுள்ள முறையில் செயல்பட்டால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நீண்ட கால நிதி சிரமங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை மற்றும் லாரிகள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகள் தேங்கி இருந்தது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் உள்ள 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமாகியுள்ளது. நாகையில் மட்டும் இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு 183.19 கோடி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மற்றும் தஞ்சையிலும் கொள்முதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கனமழை மற்றும் லாரிகள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகள் நிலத்தில் தேங்கி விவசாயிகள் கவலையை சந்தித்துள்ளனர். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்நிலையில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.